அருளாளர் ஜோசப்பா நபல் கிர்பஸ் ஜோசேஃபா நேவல் கிர்ப்ஸ் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு சாதாரண பெண்ணாக லேபர்சன் இருந்து புனித வாழ்வு வாழ்ந்தவர். இவரை பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ. வாழ்க்கை சுருக்கம். பிறப்பு பிப்ரவரி 10, 1820 அல்கேமேசி, ஸ்பெயின். இறப்பு பிப்ரவரி 24, 1893. சிறப்பு பெயர் இவரை பக்திமிக்க மக்கள் அன்புடன் பெப்பா பெப என்று அழைத்தனர். தையல் இயந்திரங்களின் சத்தம் இறைவனின் புகழாகட்டும். ஜோசப்பா ஒரு சாதாரண தையல் கலைஞர். ஆனால் அவர் தனது தொழிலை வெறும் வருமானத்திற்கான வழியாக பார்க்கவில்லை. தனது தையல் கூடத்தை ஒரு ஆன்மீக பள்ளியாக, ஸ்கூல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மாற்றினார். இளம்பெண்கள் தையல் தைக்கும்போது அவர்களுக்கு விவிலிய கதைகளையும் புனிதர்களின் வரலாற்றையும் சுவாரஸ்யமாக சொல்லிக் கொடுப்பார். வேலை செய்யும்போது நம் கைகள் துணியை தைக்கட்டும், நம் இதயம் கடவுளோடு பேசட்டும் என்பது இவரது தாரக மந்திரம். 2. குடும்பத்தையே துறக்காத அர்ப்பணிப்பு. இவர் ஒரு துறவற சபையில் சேர்ந்து கன்னியாஸ்திரியாக மாற பல வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் தனது முதிய தந்தை மற்றும் குடும்பத்தினரை கவனித்துக்கொள்வது தனது கடமை என்று கருதினார். ஒரு சாதாரண இல்லத்தரசியாக அல்லது குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டே ஒருவர் எப்படி புனிதராக முடியும் என்பதற்கு இவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இவர் மறைமாவட்டத்தில் இருந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்காகவே தையல் மூலம் கிடைத்த வருமானத்தை செலவிட்டார். 3. காலரா நோயாளிகளுக்கு செய்த சேவை. 1885ஆம் ஆண்டு ஸ்பெயினில் காலரா நோய் பரவியபோது மக்கள் பயந்து வீடுகளுக்குள் முடங்கினர். ஆனால் ஜோசப்பா துணிச்சலுடன் தெருக்களில் இறங்கி நோயாளிகளுக்கு பணிவிடை செய்தார். தையல் தைக்க பயன்படுத்திய அதே கைகளால் நோயுற்றவர்களின் காயங்களை கழுவி அவர்களுக்கு மருந்திட்டார். இவரது வாழ்வின் படிப்பினை. ஜோசப்பாவின் வாழ்க்கை நமக்குச் சொல்லும் செய்தி இதுதான்: புனிதராக மாறுவதற்கு நீங்கள் இமயமலைக்கோ அல்லது மடாலயங்களுக்கோ செல்ல வேண்டியதில்லை. உங்கள் அன்றாட வேலையை அன்போடும் அர்ப்பணிப்போடும் செய்தாலே போதும். புனிதர் பட்டம். அவரது வாழ்நாளில் காட்டிய அளவற்ற இறைப்பற்று மற்றும் பிறர்நேசத்திற்காக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் செப்டம்பர் 25, 1988 அன்று அருளாளர் பிளெஸ்ட் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். குறிப்பு: இன்று பிப்ரவரி 24 இவரது நினைவு நாள் என்பது குறிப்பிடத்தக்கது.